ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சூரியன் 26 நாட்கள் 2 நட்சத்திரத்தில் போகிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர். விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரம், தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் 26 நாட்கள் பயணம் செய்கிறாங்க. அப்போ நமக்கு 3ஆம் தேதியிலிருந்து கணக்கு, டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 29 வரைக்கும். மேஷ லக்னத்திற்கு என்ன பலன்கள் இதனால் அப்படின்னு பார்க்கலாம். மேஷத்திற்கு 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த கண்டாந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நட்சத்திர சைக்கிள் அப்படின்னு இருக்குது. இப்போ கேதுல தான் முதல் நட்சத்திரம் ஆரம்பிக்குது மேசராசியில். அது புதன் நட்சத்திரத்தோடு முடிஞ்சு மறுபடியும் கேது நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது சிம்ம ராசியில். அந்த கேது நட்சத்திரத்திலிருந்து புதன் நட்சத்திரமான கேட்டை வரைக்கும் முடிஞ்சு மறுபடியும் கேது நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆரம்பிக்குது. அது ரேவதி நட்சத்திரத்தில் போய் முடியுது. அப்போ ஆரம்பம் கேது, முடிவு புதன். அப்போ இந்த கேட்டை அப்படிங்கிறது முடிவை குறிக்கிறது. கேது மூலம் அப்படிங்கிறது ஆரம்பத்தை குறிக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணம் போகும்போது இது ஃபுல்லாகவே அந்த கண்டாந்தமாக ஆக்ட் பண்ணாது. இந்த புதன் நட்சத்திரத்தில் கடைசி பாதம், அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட்டு. அதில் கடைசி பாதம் அப்படிங்கிறது 3 டிகிரி 20 மினிட் மட்டும்தான் அது கண்டாந்தமாக வேலை செய்யும். அதே மாதிரி தொடக்கம், மூல நட்சத்திரத்தினுடைய தொடக்கம் 3 டிகிரி 20 மினிட், முதல் பாதம் மட்டும் நமக்கு கண்டாந்தமாக வேலை செய்யும். ஆனால் நமக்கு டிசம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறார். 13 நாள் விருச்சிகத்தில் இருக்கார். 16ஆம் தேதி அன்னைக்கு தனுசுக்கு மாறுறாரு, மூல நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அப்போ அதில் அந்த 3 டிகிரிங்கிறது கிட்டத்தட்ட 3 நாள் தான் இருக்கும். அப்போ 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு விருச்சிகத்தில் வச்சுக்கணும். 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தனுசில் வச்சுக்கணும். இந்த 6 நாள் ரொம்ப கண்டாந்தமாக நமக்கு வேலை செய்யும். சரி, இதனுடைய மீனிங் என்ன? அந்த கண்ட அந்தம் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. என்ன வேர்டினுடைய மீனிங் என்னென்னா, கண்டம்னா முடிச்சு, கர்ம வினையினுடைய முடிச்சு. அதே மாதிரி அந்தம் அப்படின்னா முடிவு. அப்போ ஒரு செயல் முடிவுக்கு வருது, ஒரு செயல் தொடக்கத்துக்கு வருது. அது நம்ம கர்மாவை குறிப்பிடுது. நம்ம கர்மாவில் பிரச்சனைக்குரிய கர்மாவாக இருந்தால் அதுக்குண்டான தீர்வை சொல்லணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் நமக்கு அது டெவலப் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் கேதுவை ஞானகாரகன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கர்ம வினை சுற்று அப்படிங்கிறது அந்த முடியக்கூடிய இடமும் துவங்கக்கூடிய இடத்துலையும் நாம் எந்த அளவில் நம்ம ஜாதகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஜாதகத்திலேயே இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அது அவஸ்தைக்குள்ளாகிறது. அது அந்த பாதத்தில். இப்போ இது 6 நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு மாறுறதுன்னு அர்த்தம். நீர் ராசி ஒரு செயலை வச்சுருக்கு, ஒரு இயக்கத்தை வச்சுருக்கு. ஆனால் நெருப்பு ராசி ஒரு இயக்கத்தை வச்சுருக்கு. இந்த ராசியிலிருந்து அந்த தன்மைக்கு மாறும் பொழுது ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும். அது நம்ம அகம் சார்ந்தும் நடக்கும், புறம் சார்ந்தும் நடக்கும். இப்போ நமக்கு கடகராசியை எடுத்துக்கோங்க, நீர் ராசி. கடகராசியில் ஆயில்யம் 4ஆம் பாதம்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிம்ம ராசி நெருப்பு ராசி. நெருப்பு ராசியில் மக நட்சத்திரம் முதல் பாதம், இது கண்டாந்த நட்சத்திரம். அதே மாதிரி தான் இங்கே விருச்சிக ராசி நீர் ராசி, கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதே மாதிரி மூலம் 1ஆம் பாதம், நெருப்பு ராசி தனுசு ராசியில் முதல் பாதம். அது மாதிரி நம்ம மீன ராசியில் நீர் ராசி
ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கண்டாந்த நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் முதல் பாதம் கண்டாந்த பாதம். இந்த வகையில் நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய பலன்கள் நமக்கு வரும். இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போகிறதில்ல. இப்போ இந்த சூரியன் போகிறதுல நமக்கு மேஷ லக்னத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு 8ஆம் வீடு அப்படின்னாலே அந்த விருச்சிக ராசியில் போய் சூரியன் இருக்கிறாருங்கும் போதே அது நம்முடைய வில் பவரை கொஞ்சம் அசைச்சு பார்க்குது. நமக்கு ஆத்மகாரகன் சூரியன். அப்படிப்பட்ட அந்த ஆத்மகாரகன் பலமிழந்து ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிறார். நம்ம லக்னத்துக்கு அவர் வலிவேதனையை தருகிறார். அவர் செல்லக்கூடிய நட்சத்திரமோ புதன் என்பதோ நமக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதில் 6ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அகம் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிணியை குறிக்கும், நோயை குறிக்கும், கடனை குறிக்கும், வழக்கை குறிக்கும். அப்போ இதில் எல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த பாதம் வரும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, நாம் எதெல்லாம் தவறுகளோ அதையெல்லாம் நம்ம மறக்க பார்க்கணும், அதை அவாய்டு பண்ண பார்க்கணும். புதுசாக சிந்தனையை நம்ம துவக்கி பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஆத்மகாரகன் சூரியன் அப்படிங்கிறதுனால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். தலைமை பண்பை குறிக்கக்கூடிய சூரியன் நமக்கு அதை வழங்குவார். புதன் புத்திசாலித்தனத்தை வழங்குவார். அப்படிப்பட்ட அமைப்பில் நாம் அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளணும். அது அகம் சார்ந்தும் மேற்கொள்ளணும், புறம் சார்ந்தும் மேற்கொள்ளணும். அகம் சார்ந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம தியானம், ஜபம், யோகம் அப்படின்னு சொல்கிறோம், மெடிடேஷன். அதே புறம் சார்ந்து நம்ம இது பண்ணோன்னா கோபத்தை குறைக்கிறது. இப்போ குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைக்கு நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். இந்த கிளாஷ் எதனால் வருது? ஈகோனால் வருது. அப்போ நமக்கு 5ஆம் அதிபதியே சூரியன் தானே, அவர் போய் 8க்கு போனார்னா அதனால் நமக்கு அவங்க செய்கிற செயல்பாடுகள் நமக்கு வேதனை தருது, நமக்கு அது ஒரு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குது. அப்போ இதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும், கோபத்தை குறைக்கணும், ஈகோவை குறைக்கணும். அப்போ நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம், என்ன வகையில் நாம் சர்வீஸ் பண்ணி நம்மளை முன்னேற்றிக்கலான்னு திங்க் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ ஆல்ரெடி கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு 6ஆம் வீட்டில் போயிட்டுருக்கார். இப்போ கேது காலில் சூரிய பயணம்னே போட்டிருக்கேன் தனியாக வீடியோ. இப்போ இந்த 13 நாள் என்ன ஆகும்னா கேது மாதிரியே சூரியன் செயல்படுவார். கேதுவும் சூரியனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்போ 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு பரிவர்த்தனை நடக்குது. பூர்வீக சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், கலகங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் குறிக்குது. அப்போ இதுலேயும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆக்டிவேஷன் பண்ணணும். ஏன்னா கேது ஞானகாரகன். இப்போ அந்த கேது நட்சத்திரத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னு வைங்க. இப்போ ஒரு சூரியனே இருந்தது, நம்ம மார்கழி மாதம் பிறந்திருக்கோம்னா சூரியனே அங்கே இருக்கும். அப்போ அந்த இடத்தையே இங்கே சூரியன் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கும். அது நல்லதுக்கு தான், நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தான். ஆனால் அகம் சார்ந்து அதை ஒரு வண்டி எப்படி ஓவர் ஆயில் பண்ணுறோம், எஃப்சி பண்ணுறோம், அது மாதிரி நம்மளை நாமளே ஒரு ஆய்வு பண்ணி புதுப்பிச்சுக்கணும். நம்மளுடைய ஆய்வு முறைகளை பயன்படுத்தி நம்ம புதுப்பிச்சுக்கணும். கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட் பாலிசி. அப்போ அந்த டிட்டாச்மெண்ட் பாலிசிக்கு வரணும். வந்துட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிரும். அப்போ அடுத்த பயணத்துக்கு நம்ம தயாராகிறோன்னு அர்த்தம். அடுத்த நம்ம குறிக்கோள்கள் என்ன, அதை எப்படி சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு இந்த கேது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த அளவில் அதை நம்ம பயன்படுத்தி ரெடி பண்ணலாம். இந்த 6 நாள் மட்டும் நம்ம புது காரியங்கள் இறங்கக்கூடாது, எந்த கோபதாபத்துக்கும் ஆட்படக்கூடாது. நம்மளை சோதித்து பார்க்குறதுக்குன்னு அந்த 6 நாள் கொஞ்சம் சில விளையாட்டுகள் விளையாடும். இப்போ புதன் நட்சத்திரத்தில் 3 நாள்
அதாவது 13லேருந்து 16 வரைக்கும், 16லேருந்து 19 வரைக்கும் கேது நட்சத்திரம். இதை பார்த்துக்கணும். நமக்கு சூரிய திசை புத்தி அந்தரம் அல்லது புதன் கேது திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கும்போது இந்த பலன்களெல்லாம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.